தமிழகத்தையே அதிர வைத்த 8ஆம் வகுப்பு மாணவன் பென்சில் தராதது தப்பா? நெல்லை பாலங்கோட்டையில் இயங்கி வர தனியார் பள்ளியில் பெரும் அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சிருக்கு. பென்சில் கேட்டு தர மறுத்ததால 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதல்ல முடிஞ்சிருக்கு. வீட்டுக்கு போன மாணவன் தகராற மனசுல வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது பேகுக்குள்ள ஒரு கத்தியை மறைச்சு கொண்டு போனதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பள்ளி வகுப்பறையிலேயே மறுபடியும் வாக்குவாதம் நடந்ததால அந்த மாணவன் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சக மாணவனை குத்தியிருக்கான். தடுக்க வந்த ஆசிரியருக்கும் அடிபட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அந்த கத்தியோட பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல மாணவன் சரணடைஞ்சிருக்கான். காயமடைந்த மாணவனை பள்ளி நிர்வாகம் தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இருந்தாலும் பள்ளி தொடர்ந்து செயல்பட்டு வரதா பெற்றோர்களுக்கு மெசேஜ் அனுப்பப்பட்ட நிலையில ஸ்கூல் கேட் முன்ன கூட்டம் கூடிடுச்சு. இதனால சம்பந்தப்பட்ட வகுப்பு மாணவர்களை மட்டும் வீட்டுக்கு அனுப்பியிருக்கு பள்ளி நிர்வாகம். காயமடைந்த மாணவனும் ஆசிரியரும் நலமா இருக்கிறதா ஆணையாளர் சொன்னதோட கத்தி குத்து சம்பவத்தை அரங்கேற்றின மாணவன் கிட்ட போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிட்டதா அனைத்து எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுத்து வருது குறிப்பிடத்தக்கது.